திராவிட முன்னேற்ற கழகத்தை இது ஒப்பிட்டு பார்க்க முடியாது. காரணம், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தன்னுடைய கால் சட்டை பள்ளி பருவத்திலிருந்து அவர் திராவிட இயக்கத்தில் பணியாற்றிய வந்தவர். அதே போன்று மிசா சட்டத்தை எதிர்கொண்டவர். அந்த இயக்கத்தின் கட்டமைப்பில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவருடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை திராவிட இயக்கத்திற்காக ஒப்படைத்தவர். துரை அப்படி அல்ல. நாங்கள் 32 மாடிக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறிய நாங்கள் மேலே வந்திருக்கிறோம். ஆனால் துரை பாராசூட்டில் வந்து அங்கே இறங்கிவிட்டு எங்களை அவர் ஏதோ பண்ணையார் தினம் போன்று பூர்ஷுவாக்கள் போன்று எங்களை அவர் நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பாட்டாளி மக்களுக்கு பற்றிய பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார். கட்சியா குடும்பமா என்று சொன்னால் மகனுடைய நடவடிக்கை சரியில்லை என்பதனால் மருத்துவர் சொன்ன செய்தி நான் கட்சிதான் எனக்கு பெரிது என்று மகனையே தள்ளி வைக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஆனால் இங்கே அந்த ஜனநாயக பண்பு நலன் துரை வருவதற்கு முன்பாக இருந்தது. ஆனால் துரை வந்ததற்கு பின்னால் மறுமலர்ச்சி விலகி மகன் திமுகவாக மாறி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய பொருளாக இருக்கிறது. உங்க உண்ணாவிரத போராட்டம் வந்துட்டு மதிமுகவை நீங்க கைப்பற்ற போறீங்களா, இல்ல புதிய கட்சியை ஆரம்பிக்க போறீங்களா, திமுக கூட ஒரு கூட்டணியா வைக்க போறீங்களா சார்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்த போது தலைவர் வைகோ அவர்கள் சொன்னது திராவிட அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்றுவோம் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் திமுகவுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் வெள்ளையாடை அணிவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். நாங்கள் அந்த இடத்தில் பயணிப்பவர்கள் அல்ல. அன்னை தமிழ்நாட்டுடைய விடுதலை இல்லாமல் இருக்கின்ற தாயகத்தின் பக்கத்தில் எங்களுக்கு உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்துவதற்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் அல்லது அந்த இடமா எடுத்துக் கொள்கிறான்னு கேட்டபோது ராஜரத்னம் ஸ்டேடியம் எங்களுக்கு வேண்டாம். காரணம், பக்கத்தில் தலைமை கழகம் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் சிவானந்த சாலையை நடத்திக் கொள்கிறோம் என்று சொன்னோம். கட்சியை பொறுத்தவரையிலும் தலைவர் வைகோவே அவரே இருந்து விட்டு போகட்டும். அப்படி இருக்கும்போது செங்கல்பட்டில் கூட நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி கட்சிக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அந்த கொள்கைக்காக நாங்கள் வாழ்ந்தவர்கள், அந்த கருத்தில் ரீதியாக செயல்படவே நாங்கள் வந்திருக்கிறோம். காலம் என்ன செய்கிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.